Daily. Taste the Daily. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மதுபோதையில் பேருந்தை இயக்கிய அரசு பேருந்து ஓட்டுநரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதற்கிடையே மதுபோதையில் பேருந்தை இயக்கிய அதிர்ச்சியூட்டும் வீடியோ காட்சிகளும் வெளியாகியுள்ளன. அதனை பார்க்கலாம். விவரங்களை செய்தியாளர் ரவி வழங்க கேட்கலாம். ரவி வணக்கம். இவர் யார் என்று கண்டறியப்பட்டு இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா? முழு விவரம் என்ன? வணக்கம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து இன்று பிற்பகல் 1:30 மணி அளவில் விருதுநகர் செல்லக்கூடிய அரசு பேருந்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 பயணிகளை ஏற்றி அரசு பேருந்தானது பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தது. பேருந்தை விருதுநகர் மாவட்டம் அரசு போக்குவரத்து பணிமனை ஓட்டுநர் அருள்மூர்த்தி என்பவர் இயக்கினார். உடுமலை சாலையில் சென்று கொண்டிருந்த போது மது போதையில் தள்ளாடியபடியே வாகனத்தை இயக்கி கண்டிருந்ததை பெண் பயணி ஒருவர் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது குறித்து சக பயணிகளிடம் கூறியதை அடுத்து சந்தேகமடைந்த மற்ற பேருந்து பயணிகள் அவரை நிறுத்தச் சொல்லி கூறிய போதும் பேருந்தை நிற்காமல் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த பயணிகள் அவர் வைத்திருந்த வாட்டர் பாட்டிலை சோதனையிட்ட போது அதில் மது கலந்திருப்பது தெரிய வந்தது. பின்னர் பேருந்தை கோமங்கலம் அருகே உள்ள டோல்கேட் பகுதியில் பேருந்தை பயணிகள் நிறுத்திவிட்டு இறங்கிவிட்டனர். பின்னர் போலீசாருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து அங்கு விரைந்த கோமங்கலம் காவல் நிலைய போலீசார் மதுபோதையில் இருந்த பேருந்து ஓட்டுநர் அருள்மூர்த்தியை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தற்போது அவர் மீது மதுபோதையில் பேருந்தை இயக்கியதற்காக வழக்கு பதிவு செய்யப்படுவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பேருந்துகளில் பயணம் செய்தால் தங்களது உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பாக இருக்கும் என நம்பித்தான் அரசு பேருந்தில் பொதுமக்கள் பெரும்பாலும் பயணம் செய்கின்றனர். தற்போது அரசு பேருந்து ஓட்டுநர் மது போதையில் பேருந்தை இயக்கி விபத்து ஏற்பட்டிருந்தால் மிகப்பெரிய விபரீதங்கள் ஏற்படும் என்று பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே இது போன்ற பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி ரவி. Taste the Daily.